பேர் யாரு? ஸ்ரீதர். ஸ்ரீதர் எங்க வந்திருக்கான்னு தெரியல. ஒரு வாரமா நவராத்திரி உற்சவம் குன்னூர்ல அமக்கலம் பண்ணது. என்ன புஷ்ப அலங்காரம், என்ன சாப்பாடு, வரைண்டியா பாகவதாள் பக்தாள். கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணி தாண்டி போயாச்சு. வந்து கல்யாண உற்சவத்தை கண்டு கழிச்சு பகவானுடைய கிருபையை கடையெடுத்து எல்லாரும் வந்திருக்கோம். நீங்க யாரும் தெரியல, கொஞ்சம் வருத்தமா இருக்கு உங்களை பார்த்தா. இங்கேருந்து வந்திருக்கேன், நீங்க பூலோகத்துல வந்த மாதிரி தெரியல. இந்த ஊருக்கு எதுக்கு வந்தேன்? என்ன விசேஷம்? தாயார் தாயார் வந்து ஒரு தேகதாபத்தில் இருக்கா. பாட்டிலும் ஆமா பரிமளித்து முனிமனசாமக்கு ஓகனக்காரணிங்கிற மாதிரி இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கேன். சுகந்தமா இருக்கு. முனிகளுக்கு கூட ஆசை வந்துடும். தாயார் பார்க்க முடியல. விரகதாபம் கேட்டா என்ன பண்றதுன்னா, என்ன ஒரு ஸ்லோகம் சொன்னார். தத்ததிஷ்டாமி நாகம் வசாமி வைகுண்டே அப்படின்னு வைகுண்டத்திலால தேடணும். இல்லைன்ட்டார். வைகுண்டத்துல இல்லையா பெருமாள். நாகம் வசாமி வைகுண்டே நான் யோகி ஹிருதயேரவோ பக்தாக காயந்தி தத்ததிஷ்டாமி நாரதான்னு ஒரு பூர்வ வச்சனம் உண்டு. கேட்டுட்டு சொன்னேன், இப்படி வாமா போய் பார்ப்போம். எங்க பஜனை நடக்கு, புரட்டாசி சனிக்கிழமையா வேற இருக்கு, போய் பார்ப்போம் அப்படின்னா பஜனை வந்து தொப்புன்னு வந்துடுவோம். இங்க எப்படியாவது பாகவதோத்தமரெல்லாம் எங்களுக்கு சேர்த்து வைக்கணும். அப்படி கேளுங்கோ, அப்படி கேளுங்கோ. ரொம்ப ரொம்ப மனசு சங்கடமான ஒரு விஷயம். அந்த அஷ்டபதி பகவான் நீங்க அஷ்டபதி ஏதோ பகவான் திராழி வல்லையே வல்லையே வயிற்று வருத்தப்பட்டு இருக்கேன். ரொம்ப மன கிளேசத்துல தாயார் என்ன பண்ணிட்டா, யாகி மாதவ யாகி கேசவ அத கதமபி யாமினி அத கதமபி யாமினி வினிய ஸ்மரஷர ஜஜ்ஜரிதாபி சப்ரபாதே அனுநய வச்சனம் வதல்லம் அக்ரே பிரணதமபி பிரியமாக சப்யசூயம். அக்ரே பிரணதமபி முதல்ல யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு தெரிஞ்சா கூட தாயார் வேணுன்னே தாம் அனுசர சரசீருக லோச்சனாயா தவ ஹரதி விஷாதம். யாருனால உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியோ, நீ எங்க இருந்து வந்தையோ திரும்பி அங்கே போயிடு. உன்னோட கஷ்டத்தை போக்கக்கூடியவ அங்க இருக்கான்னு சொன்னா அங்க போயிடு. தாம் அனுசர சரசீருக லோச்சனா, தாமரை போன்ற கண்களை உடைய கண்ணா, போய்விடு மாதவா போய்விடு கேசவா. இத்தனை நாள் உனக்காக வெயிட் பண்ணி பார்த்தேன். நீ எப்ப வரலையோ, என்னுடைய தாபத்தை நீ எப்ப புரிஞ்சுட்டு சீக்கிரம் வரலையோ, அதனால நீ இனிமே இவ்வளவு லேட்டா வந்து என்ன பிரயோஜனம்? அதனால போங்கிறா. என்ன தைரியம் இருந்தா தாயார் போக சொல்ல முடியும். என்ன மாதிரி ஒரு திருட பக்தி விசுவாசம் இருந்தா பகவானும் போவர். நம்ம சொல்லுவோமா, முதல்ல வரமாட்டார் அப்புறம் என்ன அது போல. அதனால வரணும், அதுக்கப்புறம் நம்ம போகணும் சொல்லுவோமா. ஆனா இங்க ஒரு விசேஷம் என்ன தெரியுமோ, தாயார் நிஜமாவே வந்த பெருமாளை ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கோவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டா சண்டை போட்டுட்டா உடனே ஆம்பளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுனா ஒரு டைவர்ஸ் போடுவாள. இந்த காலத்தில் ஆயிடுறது அது, அது வேற. ஆனா சகிப்புத்தன்மை இல்லை. அதனாலதான் அவர் சொல்றார், தாம் அனுசர சரசீருக லோச்சனா யா தவஹரதி விஷாதம். உன்னுடைய கட்டத்தை போக்கக்கூடிய யாரோ இருக்காங்கிறிய, நீ அங்க போயிடு. அது மாத்திரம் இல்ல, போய்விடு யாகி மாதவா. யாகினா போன்னு அர்த்தம், ஆயாகினா வான்னு அர்த்தம்.
போன்னு சொல்ல நிஜமாவே சொல்லுவல, மனசுனால வாயினால யாகின்னு சொல்றதா நம்ம நினைச்சுக்கிட்டா கூட அவ போன பெருமாளை ஆயாகி மாதவ ஆயாகி கேசவ அப்படிதான் ஆயாகி ஆயாகின்னு தான் சொல்லிருப்போம். யாகின்னு சொல்லியிருக்க போறாளா? சொல்லுவோமா நம்ம வந்த பெருமாளை? அவ சொல்றா நீ போயிட்டு வாங்கிறியே, நான் போறேன் அப்படின்னு போயிடுறாரு. போறதுக்கு முன்னாடி பகவான் கேட்கிறார், என்கிட்ட உனக்கு நிஜமாவே என்ன கோபம்? நான் லேட்டா வந்தேங்கிறது தானே? காலம்பரிலேருந்து நீ அலங்காரம் பண்ணிட்டு மம மரணமே வரம் அதிவிதத கேதனா கிமிதி விஷஹாமி விரஹானலம் அச்சேதனா யாமி ஹே கமிக சரணம். அதாவது ஒரு அச்சேதன வஸ்து மாதிரி அலங்காரத்தை பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லாம இருந்து எதுக்கு இனிமே இந்த பிராணனை வச்சுக்கணும்னா, நீ இல்லாத போது நான் எதுக்கு இருக்கணும்னு பிராணனை விடுறதா நீ தோணித்தே உனக்கு? அப்படி இருக்கிறவ நிஜமாவே என்ன போன்னு சொல்லுவியா? அதனால உங்ககிட்ட இருக்கிற விரகத்தினால என்ன போயிட்டு வான்னு சொல்ற. நிஜமாவே இப்ப நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவோம். வாட் இஸ் தி ரியல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றா. சொன்ன உடனே பகவானே கேட்கிறார், உனக்கு என்கிட்ட என்ன வருத்தம்? உனக்கு நிஜமாவே என்கிட்ட வருத்தம் இருந்து ஏதாவது நீ என்ன பனிஷ் பண்ணணும்னா ஐ எம் ரெடி டு டேக் யுவர் பனிஷ்மெண்ட். பகவான் சொல்றார் ராதேட்ட, தாயார்ட்ட பனிஷ்மெண்ட் கொடுன்னு. தாயார் சொல்றா, பரம பாபியா இருக்கிறவனை விட எப்பேற்பட்ட பாபம் பண்ணினவனையும் பரம பாபியா இருக்கிறவனையும் பாவனமா ஆக்கக்கூடிய நீங்க கருணாமூர்த்தி, உங்களுக்கு எப்படி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? அது மாத்திரம் இல்ல, நீ எது வேணா கொடு, இல்ல நீங்க உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீங்களே சொல்லுங்க. இதுல ஒரு சைக்காலஜி, உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணுங்க அப்படின்னதே பகவான் சொல்றார். ஒரு பெரிய குடம், பெரிய குடத்தை எடுத்து அந்த குடத்துல கடுமையான விஷம் உடைய ஒரு பாம்பை உள்ள விட்டுரும். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் கையை விடுறேன் உள்ள. பாம்பு குடத்துல கை விடுறேங்கிறார் பகவான். தாயார் சொல்றா, விளையாடுறியா நீ? 7 வயசுல ஆயிரக்கணக்கான தலைகள் கொண்ட காளிங்கன் மேல ஏறி நீ ஆடினவனுக்கு இத்தினோண்டு பாம்பு குடத்துக்குள்ள கை விடுறேங்கிறியே. அது மாத்திரம் இல்ல, ஒரு பூத்தனைய சம்ஹாரம் பண்ணலையா நீ? பிரமதி பவான பலாகபலாய வனேஷு கிம் அத்ர விசித்ரம் பிரதயதி பூததி கைவ வதூவத நிர்தய பால சரித்திரமோ கிருஷ்ணாயாகி மாதவாயாகி கேசவாயாகி மாவத கை தவவாதம். பேர்பட்ட அத்தியுதமான ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது மட்டையடி உற்சவம்னு வருஷம் இந்த மட்டையடி உற்சவம் இதுதான்.